பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்பினோ நெஞ்சிலும் நாவிலும் நின்று நடம்புரியும் அன்னையே, பவித்தம் கண்ட ஸ்ரீ அம்பாயிரம்மனே, கருணை தெய்வமே, உன் பாதம் சரணம் என்றோம் காப்பா. இன்னைக்கு நாம கத்துக்க போற பாடம் புதுசு. சார், எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் உங்க கிளாஸ் வந்துகிட்டு இருக்கார். டேபிள் மேல் வச்சு. இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் டிராயிங் நோட் புக் எடுத்து மேல வச்சுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். வாட் இஸ் த கிளாஸ்? டிராயிங் சார். ப்ளீஸ் கேரி ஆன். ஒரு பொருளை அல்லது ஒரு உருவத்தை நேர்ல பார்த்து அதே மாதிரி வரையறதான் நேச்சுரல் ஆர்ட். புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணி அது அப்படித்தான் இருக்கும் அப்படி நினைச்சு வரையறது இருக்குதே, அது இமேஜினரி ஆர்ட். உதாரணமாக, let me check up. What's your name? பிரபு. You, what's your name? எஸ் ஏ சாத்ரி. Next, what's your name? நந்தகோபால். Come here. உனக்கு எந்த ஆர்ட் பிடிக்கும்? நேச்சுரல் ஆர்ட்டா, இமேஜினரி ஆர்ட்டா? நேச்சுரல் ஆர்ட் சார். உனக்கு பிடிச்ச நேச்சுரல் ஆர்ட் ஒன்று வரைஞ்சு காமி பார்க்கலாம். ஓகே சார். ப்ளீஸ் கம் வித் மீ. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். குட். வெரி குட். வெரி வெரி குட். ஏமா இதெல்லாம் நீ வரைஞ்சதாம்மா? ஆமா சார். சார், இந்த பள்ளிக்கூடத்துல டிராயிங் வரையறதுல இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். பாட்டு போட்டியில இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். அது மட்டும் இல்ல சார், எல்லா பாடத்திலயுமே இதுதான் சார் ஃபர்ஸ்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
என்ன சார்? பாருங்க இத. வெரி நைஸ் சார். இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தான் சார் ரொம்ப ஹோஸ்ட். ஒரு கோடி மலர் கூடி உருவானவள், ஏழில் உருவானவள். நீ பலர் கூடி புகழ் பாட உருவானவன், என் உயிரானவன். நீ ஒரு கோடி மலர் கூடி உருவானவள், ஏழில் உருவானவள். நீ பலர் கூடி புகழ் பாட உருவானவன், என் உயிரானவன். உவமைகளாலே தமயந்தி அழகை புகழேத்தினான் ஒரு புலவன். உவமைகளாலே தமயந்தி அழகை புகழேத்தினான் ஒரு புலவன். கவிதைகளாலே தசரதன் மகனை உருவாக்கினான் ஒரு கவிஞன். கவிதைகளாலே தசரதன் மகனை உருவாக்கினான் ஒரு கவிஞன். உவமைகள் எல்லாம் உயர்ந்தவை அல்ல உண்மையில் முன்னாலே. கவிதைகள் எல்லாம் உண்மைகள் அல்ல, உன் புகழ் சொன்னாலே. நீ ஒரு கோடி மலர் கூடி உருவானவள், ஏழில் உருவானவள். நீ பலர் கூடி புகழ் பாட உருவானவன், என் உயிரானவன்.
கரை உயர்ந்த பொய்கையில் அன்னம் நீராட துடிக்கும் நிலை காண்பாய். கரையினில் காவல் இருப்பதை நெஞ்சில் நினைத்தாலே நலமாகும் கொஞ்சம். அலைக்கடல் நெஞ்சில் நதியென ஓடி சங்கமமாகட்டுமே. அவசரம் என்ன அறுவடை காலம் வருவதே அறியாயோ. நீ ஒரு கோடி மலர் கூடி உருவானவள், தேடில் உருவானவள். நீ பலர் கூடி புகழ் பாட குருவானவன் என் உயிரானவன். மாமா 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 படுக்கையில படுத்துக்கிட்டு என்னமா பண்ற? குளிக்கல, டிபன் சாப்பிடல, என்ன இதெல்லாம்? இத போறமா. போப்பா. வயசுதான் ஆயிட்டே போகுது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், பெரியோர்களே, தாய்மார்களே, வயதானவர்களே, வயதுக்கு வந்தவர்களே. அடுத்த ப்ரோக்ராம் ட்ரம் சோலோ பை மிஸ்டர் மௌனகுரு. வேற யாரும் இல்ல, நானே தான். தேங்க்யூ தேங்க்யூ. மௌனகுரு, மௌனகுரு. பாப்பா 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 பாப்பா, பொழுது முடிஞ்சா போதும். இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டம் டும்னு அடிச்சிட்டு இருக்க. டேய், என்னடா செய்ய போற? சமையல் செய்ய போறேன். ஓகே, நான் ஒரு நாள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரத்தாங்கா போறேன். என்னது மியூசிக்கு? மியூசிக் தாடி வைக்கிறாங்க. என்னக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டது இல்ல? ஹென்ரி மன்சினி, ஜூபின் மேத்தா, மோரிஷார். புரியலையா? நௌஷத், எஸ்.டி. பர்மன், ஆர்.டி. பர்மன். டேய், என்னடா உளறற? இதுவா விளங்கல? எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா மாதிரி நானும் வரப்போறேன்க்கா. அந்த மாதிரி நீ வர போறியா? என் ராசா படிப்படியா முன்னுக்கு வந்தா அது போதும். டேய், ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன நீ படம் எடுத்து நான் மியூசிக் போட போறேன்? வாய மூடு. உனக்கும் பாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். டேய், நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்டா. ஏ ராஜா, ஏண்டா கல்யாணத்துல முகூர்த்தத்துக்கு எப்படி வாசிப்பாங்க? வாசி. அதுக்கு நாயனக்காரன் தான் வரணும். நீ வாசி. நானா? ஐயோ, ஏ ராசா, என் தம்பினா தம்பிதான். அக்கா, ரிசப்ஷனுக்கும் நான் தானே? வாங்க ஜோசியரே. என்னங்க, இவர் யாரு தெரியுதா? இவர்தான் அருள் வாக்கு ஆதி மூலம். ஓஹோ, இவருடைய குருதான் சுருள் வாக்கோ. பார்த்த உடனே பாதி தெரிஞ்சுக்கிட்டேன், பாடணும்னு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் தட்டோட வந்திருக்கேன். இது பொண்ணு ஜாதகம், இது மாப்பிள்ளை ஜாதகம், அதாவது என் தம்பி ஜாதகம். எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். எதுக்கு நீங்களே ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களேன். இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி என்ன அது இப்படியா சிரிக்கிறது? செனத்தா வைக்கிற மாதிரி. என்னங்க இது? அம்மாவுடைய தம்பி ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. என்னங்க அநியாயம்? நீ ஒண்ணு கவலைப்படாத, பீரோவுல நம்ம மாப்பிள்ள நந்தகோபால் ஜாதகம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு. ஆஹா, 2ல குரு, 7ல சனி. அருமையான ஜாதகம். இந்த மாமாவோட சேர நேரம் வந்துருச்சு. நாளான குணத்தாலும் மேலான பெண் இவள். இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்க கண்ணோட ஒத்திக்க வேண்டிய ஜாதகம். என் பொண்ணுடைய ஜாதகம் ஆச்சு. ஜாதகத்துல கட்டமெல்லாம் மட்டமா இருக்கு. ஜாதகன் பேர் மௌனகுரு. பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா கிரகங்களும் மௌனமாவே இருக்கு, சஞ்சரிக்க மாட்டேங்குது. லக்கணத்துல செவ்வாய், 7ல கேது. ஏது உருப்படாது போல் இருக்க.
இந்த ஜாதகத்து கூடவர் சங்கீதத்தை மட்டுமே சேர்வார். சேர்ந்து எப்படி பாடக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருப்பார். இதற்கும் பொருத்தம் எப்படி என்று பொடி போட்டு சொல்கிறேன். பொடி நான் தானே போட்டேன். ஏங்க நீங்க பொடி போட்டா நாங்க தும்பணுமா? நான் எப்பவுமே தனியா செய்கிறது இல்ல. ஏங்க அடி பட்டுதா? வீட்டுக்கு போய் வீங்கினா தான் தெரியும். வீங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போறீங்க? ஏங்க இப்ப நீங்க போட்டது பொடியா வெடியா? பொடிதான் போட்டேன், அது வெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆச்சா? ஆச்சா, நீங்க பாருங்க. பாருங்க. பொதுவாக கிரகங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இடம் மாறும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கு நிமிடத்திற்குள் இடம் மாறி விட்டதே. அது கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதா, மேல வேற ஃபேன் சுத்துது, அதனால சுத்தி இருக்கும். ராசி மாறியது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தால் ஏதோ பாதகம் நடந்திருப்பது போல் தெரிகிறதே. வாடா அந்த பக்கம். என்ன செய்ய போகிறேன்? நீதி இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்தை தான். அப்படியானால் அதை உமக்கு சரியான உதை. இப்ப என் சம்சாரம் வரும்போது ஏதாவது பல்லவி பாடு நீ, அப்புறம் தலைய ஏயா ஆடு மாதிரி கத்துற? நான் இதையே பார்க்கிறேன். ஆஹா, ஜாதக பொருத்தம் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். 10ல செவ்வாய், 11ல குரு, யோக ஜாதகம். எல்லாம் பிரமாதமா இருக்கா? எனக்கு தெரியும். நான் அப்பவே சொல்லல, எல்லா பொருத்தமும் சரியா இருக்கா? எல்லா பொருத்தமும் சரியாகவே இருக்கிறது. எல்லா பொருத்தம்னா 9 பொருத்தமும் சரியா இருக்கா? சரியாக இருக்கிறது என்றுதானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே 2 கிரகங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. என்னங்க, என்னமோ உங்க தங்கச்சி பையனை தூக்கி வச்சு பேசுனீங்களே, பாத்தீங்களா? பொத்துன்னு கீழே தூக்கி போட்டாரு. இப்ப என் தம்பியை பத்தி என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்ல? ஜோசியத்தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் சரியா இருக்குன்னுட்டாரே. என்னங்க இவ்வளவு கரெக்டா பார்த்து சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னங்க நன்றி மட்டும் சொல்லி அனுப்புறீங்க? 100 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. என் தம்பி ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, 200 ரூபாய். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. யாருமா வந்துட்டு போறாங்க? ஜோசியர் வந்தாருமா. உன் ஜாதகத்தையும் என் தம்பி ஜாதகத்தையும் காட்டினேன். 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் தம்பி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னப்பா இதெல்லாம்? அத்தானை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்னம்மா செய்யறது? இந்த வீட்டுல உங்க அம்மா வச்சதுதான் சட்டம். எனக்கு எந்த விதமான பவருமே கிடையாது. பேசாம என் சம்சாரத்தோட தம்பியை நீ கட்டிக்க. இதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா, எல்லாருமா சேர்ந்து என்ன பாழும் கிணத்துல தள்ளான முடி பண்ணிட்டீங்களா? அட பைத்தியக்காரி பெத்த புள்ளைய உன்னை கொண்டுட்டு போய் நான் பாடும் கிணத்துல தள்ளுவேனா? பன்னீர் கிணத்துல தள்ள போறேன். என்னப்பா சொல்றீங்க? அடே சொல்லண்டா. அட ஏமா வருத்தப்படுறீங்க? அம்மா அவங்க தம்பி ஜாதகத்தை கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமோ? அந்த ஜாதகத்தை மாத்தி நம்ம நந்தகோபால் ஐயா ஜாதகத்தை வச்சுட்டாரு. அந்த ஜாதகத்தை பார்த்துதான் ஜோசியரும் 9 பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருமா. எங்க அப்பா இல்ல, அத்தை வாய தரங்க. ஏம்மா வாய தரங்களேன். எதுக்குன்னு சொல்ல? ரொம்ப இனிப்பான விஷயமோ? ஆமாத்த, ரொம்ப இனிப்பான விஷயம். வந்து ஜோசியர் வந்திருந்தாரு. அத்தான் ஜாதகமும் என் ஜாதகமும் பார்த்து எல்லாம் பொருத்தும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. சரியான பொண்ணு. வாம்மா. தீர்க்க சுமங்கலியாயிரம்மா. ஐயோ அத்தா, அத்தை நான் உள்ள இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அம்மா, என்னப்பா இது?
சாத்துக்குடி வெத்தலை பாக்கு. என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா? ஆமாம்மா, மாப்பிள்ளை என் கிளாஸ்மேட்டு. கல்யாணம் முடிச்சதும் அப்படியே ஆபீஸ் போலான்ட்டு இருந்தேன். சாவியை மறந்துட்டேன், அதான் எடுத்து போலான்ட்டு வந்தேன். ஏண்டா நந்து, என்னம்மா? கல்யாணத்துக்கு போனியே, உன் ஃப்ரெண்டு உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்கலையா? கேட்காம இருப்பான். கரெக்டா டிஃபன் சாப்பிடுற நேரமா பார்த்து நீ எப்படா பதில் டிஃபன் போட போறேன்னு கேட்டான். அதுக்கு நீ என்னடா பதில் சொன்ன? கூடி சீக்கிரமே போடுறேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, ஏதோ இப்பவாவது உனக்கு கல்யாண ஆசை வந்ததே. எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆசை இல்லம்மா. வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களே, உங்க பாரம் கொஞ்சம் குறையமேன்னு தான். இப்ப மட்டும் நான் எந்த வேலையை செய்யறேன்? உன் துணிகளை துவைச்சி அயர்ன் பண்றதுல இருந்து ஷூ பாலிஷ் போடுற வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலைகளையும் பாமா தான் செய்யறா. பாமாவா? ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தைன்னு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. நல்லா வாய்ப்பேச பழகிட்டா. முந்தா நாள் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிணத்துடிக்கு போனேன். ஓடி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டா. ஏண்டே, நான் எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அத்தேங்கிறா. எவ்வளவு குறும்பு பாத்தியா? ஏமா, அவதான் சின்ன பொண்ணு. நீங்களாவது இப்படி பேசுற தப்புன்னு சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே என்கிட்ட குறும்பு பண்ணுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட குறும்பு பண்ணுவா. அப்ப என்ன தண்டனை கொடுக்க போறியோ கொடுத்துக்க. ஏமா, கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களே, என் கல்யாணத்தை நீங்க மட்டும் முடிவு பண்ணா போருமா? எல்லாரும் சம்மதிச்சு அவளுடைய அம்மா ஆண்டாள் மட்டும் சம்மதிக்கலன்னு தானே யோசிக்கிறேன். அது உள்ள யாருமா? அவதாண்டா என் மருமக. எப்போ உன்னை பார்த்ததும் ஓடிடுவா. இன்னைக்கு ஏமாந்து சிக்கிக்கிட்டா. டேய், வெக்கத்துல அவ முகம் எப்படி செவந்திருக்கு பாரு. வாடா வாடா. அண்ணா, வாமா, என் புள்ள உன் முகத்தை பாக்கணுமா? போங்கத்த. அடாடாடா, நான் தான் பூ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேனே. இன்னும் என்ன வெக்கம்? என்ன லட்சுமி, பாமா ஜோசியர் சொன்னதெல்லாம் சொன்னாளா? அதுக்காக தானுங்களே பாப்பா பறந்துகிட்டு வந்துச்சு. சொல்லாம இருக்குமா? அந்த ஜோசியர் 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன ஓட்ட முடியார? பின்ன நம்ம எல்லாரையும் விட இவளுக்கு தானே என்ன சந்தோஷம் அதிகம்? சும்மா இரு, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். சும்மா இருங்க ஏஜமா, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். எதுக்கு? கல்யாணம் சோத்துக்கா? ஏப்பா நந்தகோபால், ஏன் இன்னும் ஆபீஸ் போகலையா? இதோ புறப்பட்டேன். என்னப்பா தேடுறேன்? சாவி எங்கேயோ மறந்து வச்சேன். இந்தாங்கத்த. துணி துவைக்கும் போதே பேண்ட்ல இருந்தது. ஏப்பா, இது ஆபீஸ் சாவி தானே? ஆமாம்மா, கேஷ் பாக்ஸ் சாவி. கேஷ் பாக்ஸ் சாவிங்கிற முக்கியமான விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா எப்படிப்பா? ஆமாம்மா, நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா தான் இருந்துட்டேன். நான் வரேன். படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடே நந்துவா, வாடா வா. ஆத்திர எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா, இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே, அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து, சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா, குடுத்துறா. டே, நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சப்பாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சம் பாடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வெரோல் செடன் சேஷாத்ரி வக்கீல் BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டுதான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர், என் தோப்பரார் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம், அவர் கேஸே எடுக்கல. என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு.
உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போகப்படாத. ஐயோ எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்ல நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்தேன். எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா. சி விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் அ லாயர் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒண்ணு உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, ரெண்டு உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா மூணு பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி, தற்கொலை. நான் வரேன். பாய். விநாயக பெருமானே, எனக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. என் பிரார்த்தனை எல்லாம் என் புள்ள நல்லா இருக்கணும் தான். எப்படியாவது அவன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்கவே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். அடடே, என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? எப்போ ராத்திரி 9 மணிக்கு மேல தானே வருவேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். என்னப்பா விஷயம்?